வணக்கம். புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சாரம் தாக்கி முன்னாள் பிரதியமைச்சர் உயிரிழப்பு. உடையும் சஜித் அணி ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 4 எம்பிக்களை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு. வடக்கு அரைமலையில் ஏற்பட்ட அட்டூழியங்கள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. பொது வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் விரைவில் தீர்மானம். விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை மைத்திரிபால சிறிசேன எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளில் வெளிப்படுத்த வேண்டும். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் வேண்டுகோள். இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை வெளியான அறிவிப்பு. இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், அச்சத்தில் மக்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான பாலித தெவரபெரும நேற்று தனது 64வது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பாலித தெவரபெரும வீட்டில் மின்சார தாக்குதலுக்குள்ளானதை அடுத்து நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். பாலித தெவரபெரும 2010ஆம் ஆண்டு களுத்துறை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். நல்லாட்சியார் சங்கத்தில் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 2018 மே 1ஆம் தேதி வரை உள்நாட்டு அலுவல்கள் வயம்ப அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி 4 முக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களான தலதா அத்துக்கோரல, கபீர் காஷிம், ஹர்ஷடி சில்வா மற்றும் எரான் விக்ரமரத்ன ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி பின்பற்றுவதில்லை என தெரிவித்த ரங்கே பண்டார நாடக கொடுகேவாவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதா என்பதை தீர்மானிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கோரியுள்ளார். மேலும் பெயர் குறிப்பிடப்படாத ஏனைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் இணைவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாலித ரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஓரிரு நாட்களில் தீர்மானம் ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் தொடர்பாக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக முன்னிலையாகுமாறு பல்வேறு தரப்பினர் என்னிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவும் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளது. மகாநாயக்க தேரர்களும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக தீர்க்கமாக சிந்தித்து விரைவில் தீர்மானத்தினை அறிவிப்பேன். எதிர்வரும் தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் மிக்க தேர்தலாகும். கட்சிக்காக வாக்களிக்கும் வாக்காளர்கள் தற்போது இல்லை. தேர்தலில் முன்னிலையாகும் வேட்பாளர் தொடர்பிலேயே மக்களின் சிந்தனை உள்ளது என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹோட்லோட்ஜ் பெருந்தோட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நுவரெலியாவின் மலைகளை சூழவுள்ள சுற்றுலா வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன்போது அவர் அறிந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பீகோட் ரயில் பாதை வழியாக நடந்து சென்று ஜனாதிபதி கோட்லோட்ஜ் தோட்டத்தை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகோ ரயில் என்பது இலங்கையின் மத்திய மலைநாடு வழியாக அமைந்துள்ள 300 கிலோமீட்டர் கொண்ட மலையேற்ற பாதையாகும். இது ஆசியாவின் சிறந்த ரகசிய பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பாதை கண்டியிலிருந்து ஆரம்பித்து ஹட்டன் ஹோர்டன் சமவெளி தேசிய பூங்கா ஊடாக ஹப்புத்தொலை மற்றும் எல்ல பகுதிகளை சென்றடைகிறது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பின் பிரதிபலனை இந்த பண்டிகை காலத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜ கருணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 2019ஆம் ஆண்டு 134 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் தற்போது 360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் அப்போது 115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று 390 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பா அரிசி இன்று
ஒன்று 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் இன்று 95 ரூபாய்க்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. சீனி, பருப்பு, முட்டை ஆகியவற்றின் விலைகளும் இவ்வாறு அதிகரித்துள்ளன என சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வாகனங்கள் காணாமல் போன விடயம் தொடர்பாக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 157வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் ஹம்பாந்தோட்டை இருந்த முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மருந்து பொருட்கள் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் லஞ்ச மோசடிகள் தொடர்பில் வெளியான அம்பலத்தினால் நாடாளுமன்றக்கு உள்ளேயும் வெளியேயும் பல சவால்களுக்கு நாம் முகம் கொடுத்தோம். ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் போராட்டங்களை இன்று நடத்தி திருடர்களை நீதிமன்றில் முன்னிறுத்தியுள்ளது என குறிப்பிட்டார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நேற்று முதல் புதிய விசா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் இன்று முதல் ஆன்லைன் விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ISHJ இலுக்பிட்டிய தெரிவித்தார். புதிய முறையின்படி விசா வழங்குவதற்கான கட்டணங்கள், தேவையான வசதிகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நவம்பர் 27, 2023 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து பெரிய வெங்காயத்தை அரசாங்கத்தினூடாக இறக்குமதி செய்வதா அல்லது தனியார் மூலம் இறக்குமதி செய்வதா என்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் நாடகம் அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்ததன் மூலம் நாட்டில் பெரிய வெங்காயத்தின் விலையும் சடுதியாக அதிகரித்தது. இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பெரிய வெங்காயத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 10 முதல் 15 நாட்கள் வரையாகும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளில் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கால நீடிப்பு இல்லாமல் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் விஜயாலேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி, அவர் ஒரு சாதாரண ஆளும் இல்லை, ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியா இந்த நாட்டில் இருந்தவர், பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தவர். அவர் இப்பொழுது கூறியிருக்கிறார் தனக்கு இதோட சம்பந்தப்பட்டவர்களை தெரியும். ஆனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த விடயத்தில் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லணும். சும்மா முன்னுக்கு பின் முரண்பாடாக ஆகிறது. இந்த சொல்லுவாங்களே என்னடா இந்த கொஞ்சம் அந்த மூளை சரியில்லை என்று சிலவருக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாதிரியான கருத்துக்களை அவர் வெளியிடாம அவர் சரியான கருத்தை சரியான முறையில் சொல்லணும். உண்மையான கருத்தை சொல்லணும். வர இருக்கிற பாராளுமன்ற அமர்வு நான் நினைக்கின்றேன் இவருடைய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி விவாதத்துக்கு எடுத்திருக்கிறார். நாங்களும் அதில் பேசியிருக்கோம். என்றால் இதை ஒரு சர்வ சாதாரணமாகவும் விட முடியாது. இது ஒரு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் பலிக்கிடாக்காக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடுக்களோடு வாழ்கிறார்கள். இது சாதாரண விஷயம் இல்லை. இது மிக மோசமான கொடூரமான ஒரு தாக்குதல். ஆகவே இதுல யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இதுல சாதாரண அப்பாவிகளை அல்லது சம்பந்தப்படாதவர்களை கொண்டு முன்னுக்கு தள்ளிட்டு அல்லதுக்கு பின்னுக்கு வேலை செஞ்ச சூத்திரதாரிகளோ அல்லது மெயினான ஆட்களோ பிரதானமாக இருந்த ஆட்களோ தப்புன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் நான் நினைக்கிறேன் வருகிற பாராளுமன்ற அமர்வுகளில் அதை வெளிப்படுத்தோடும். அதே நேரத்தில் அவர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் தான் சொல்ல முடியும். அப்பதான் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவை எல்லாம் காலெழுத்தடிப்பு இல்லாமல் விரைவாக நடைபெற்று முடிய வேண்டும். குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். வவுனியா வடக்கு வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தொல்பொருள் திணைக்களத்திடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு நேற்று அழைக்கப்பட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. இதன்போது தொல்பொருள் சின்னத்திற்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் தாம் கடந்த மாதம் 9ஆம் தேதி காலை அங்கு சென்று பார்த்தபோது
போது சேதம் ஏற்பட்டிருந்ததாகவும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தனர். கொழும்பு புதுக்கடை பகுதியில் சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்துரொட்டியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வாழைத்தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்துரொட்டியை 1900 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்றதுடன் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு புதுக்கடை பகுதியில் உள்ள ஈட் ஸ்ட்ரீட் எனப்படும் உணவகத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளார் எனவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா சந்திக்கு அருகாமையில் மோட்டார் சைக்கிள் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளினை செலுத்திய இளைஞன் காயமடைந்துள்ளார். நேற்றைய தினம் மதியம் யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி வீதியூடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் நின்ற கார் வீதியை கடக்க முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இளைஞன் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்த கோப்பாய் போலீசார் இரு வாகனங்களையும் போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்றதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவில் உள்ள ஜாவா தீவில் நேற்று காலை நிலநடுக்கம் பதிவானது. நேற்று காலை 8:48 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5 மெக்னிடியூட்டாக பதிவாகியுள்ளது. ஜாவா தீவில் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் புதிய செய்தியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.